கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் தேவனை ஆராதிக்கும்படி கூடி வர தேவன் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் நல்லவர், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அதனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் பெரிய ஆசீர்வாதம். இந்த காலையில் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயுதமாக இருக்கிறதுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போகும்போது அது ஒரு பெரிய விளைவை, ஆசீர்வாதத்தை, நித்தியமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் ஒரு சின்ன ஜெபத்தோடு நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், அன்புள்ளவர், கிருபையுள்ளவர். அதனை அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த காலையில் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தும்படியான நம்முடைய வார்த்தை எங்கள் இருதயங்களுக்குள்ளே ஆழமான கிரியை செய்யட்டும். உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். பேசுகிற என்னையும் சிலன் பின்னால் மறைத்து நீருமை வெளிப்படுத்தும். கேட்கிற மக்கள் இருந்தீங்களே ஆழமாக உம்முடைய கிரியை நடப்பிக்கணும். எல்லா இருளும் இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். பரிபூர்ண விடுதலை மக்களுக்கு தந்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானதே, இந்த காலையில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம். கொலோசியர் என்பது பிலிப்பியருக்கு அடுத்த புத்தகம். கொலோசியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 முதல் படிக்கிறேன். கொலோசியர் 1:12 முதல். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த 3 வசனங்களில் முழு சுவிசேஷமே அடங்கி போச்சு. இந்த 3 பகுதி பிரிக்கும்போது எப்படியாக தேவன் நமக்குள்ளே தம்முடைய கிரியை நடப்பித்து நம்மை தம்முடைய சாட்சிகளாக உபயோகப்படுத்துவார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், நான் 16 படிக்கிறேன். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதான் முதலாவது காரியம். குமாரனுடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் அங்கு விடுவிக்கப்பட்டு தேவனுடைய சாட்சிகளாக நாம் மாறுகிறோம். அது மிக முக்கியமான காரியம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கு நம்மையில் எந்த ஒரு மனிதனையும் அங்கு மாற்றாவிட்டால் அவன் தேவனுடைய விடுதலைக்குள்ளே வர முடியாது. அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் சொல்லும்போது அவன் யாருன்னு கேட்டால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். யாருமே நல்லவன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு மனுஷனுக்குள்ளே பிறப்பிறந்த அங்கு அந்த ஜென்ம பாவம். தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னார். விபச்சார பாவம் என்ற அர்த்தம் இல்லை. எந்த ஒரு மனுஷனும் ஒரு ஸ்திரீ அங்கு சேரும்போது பிறக்கிற குழந்தைக்குள்ளே அந்த ஜென்ம பாவம்ங்கிற காரணம் அங்கே இருக்குது. அவன் வளரும்போது அது வளர்ந்து கொண்டே போகுது. பல பாவங்கள் வடிவத்தில் வெளிவருது. அவன் அங்கே பல பாவங்களை எண்ணத்தில்
அங்கே இதயத்தில் கிரியைகளில் நடப்பிக்கிறான். அப்போ யாருமே அங்கே தன்னை பாவி இல்லை, எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த காரியம் சொன்ன, பாவம் என்று நீங்கள் யார் என்னை குற்றம் சுமத்த முடியும்னு கேட்டார். ஏன்னா அவர் எனக்கு பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமான வித்து. ஒரு கண்ணின் வயிற்றில் அவர் உருவாகி பிறந்தவர். ஆணும் பெண்ணு சேர்ந்து அவர் பிறக்கலை. அந்த காலத்தில் மக்கள் அந்த மரியாளுடைய வாழ்க்கையாக இருந்த பின்னால் சொல்லும்போது, நீ பாவத்தில் பிறந்தால் இயேசு கிறிஸ்து மாதிரி அங்கே பரியாசம் பண்ணாங்க. இல்லை, தேவனுடைய திட்டப்படியாக அங்கே மரியாளுடைய வயிற்றில் அங்கு கிறிஸ்து வந்து அது உருவாகி கிறிஸ்துவாக இயேசுவாக உலகத்தில் வந்தார். அவரை தவிர யார் எந்த ஒரு மனுஷனும் தன்னை பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது, தனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பரிசுத்தவான் சொல்லலாம் எப்போ அவன் வாழ்க்கையில் விடுதலை பெற்று அவன் பாவத்தில் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய வழியில் நடந்து அவருக்கு பிரியமாக ஜீவிக்கிற போது அந்த பரிசுத்தவான் சொல்லும்படி அளவுக்குள்ள தேவன் அவனை உயர்த்துகிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட ஆரம்பம் என்னன்னு கேட்டால், குமாரனாகி அவருக்குள் இயேசுவிற்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. ரிடம்ஷன் வந்து பாவ மன்னிப்பு. ரிடீம்டு, நீ மீட்கப்பட்டிருக்கிறாய், பாவத்து மீட்கப்பட்டிருக்கிறாய். பாவத்துக்குரிய கிரயமானது அங்கு சிலுவையில் செலுத்தப்பட்டிருக்குது. உன்னுடைய எல்லா பாவத்துக்குமான கிரியை அங்கு செலுத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கிறார். அதுதான் ஒரு மனுஷனுடைய கிறிஸ்துவ ஜீவித்தின் ஆரம்பம். அது இல்லாதபடிக்கு அவன் கிறிஸ்துவன் சொல்ல முடியாது. கிறிஸ்தவ கோயிலுக்கு போகலாம், கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருக்கலாம், மற்ற கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கலாம், அநேக பாரம்பரியம் வைத்திருக்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு நேரம் வரும்போது நீ ஆண்டவராகிய இயேசுனால உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதல் சொல்லும்படியான ஒரு அனுபவத்துக்குள்ளே நீ கட்டாயம் வந்தாகணும். அவன் தான் கிறிஸ்தவன். சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்க ஏன்னு கேட்டால், இயேசு தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். ஒரு நாத்திகனை ஒருத்தர் கேட்டாங்க, கிறிஸ்து யாரையான்னு கேட்டால் அவன் சொன்னான், ஒரு குச்சியில் தொங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் கிறிஸ்து அப்படின்னாப்புல. சிலுவைங்கிறது அவனுக்கு ஒரு குச்சியை போல் இருக்குது, அதில் இயேசு தொங்குற காரியங்கிறது அவனுக்கு அவ்வளவு கேவலமாக இருக்குது. அவனுக்கு இயேசு அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் தொங்கின காரியம் என்னன்னு கேட்டால், வேதங்களில் சொல்லப்பட்டபடி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி மனுஷனுடைய பாவங்களுக்காக அங்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். ரத்தம் சிந்தாதபடிக்கு எபிரேயர் 9:22 பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் அங்கு சிந்தப்பட வேண்டும். பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு கொடுக்கப்படத்தக்கதாக அங்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எந்த விதமான ரத்தம்? அநேக நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்களும் சரி, யூதர்களும் சரி, அல்ல யூதர்களாத மக்களும் சரி, அங்கு தங்களுடைய கோயில்களில் அங்கு ரத்தம் சிந்தி பலி செலுத்தும்படியான காரியம் கொண்டிருந்தாங்க. மோசேனுடைய காலத்தில் அங்கு அந்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய காலத்தில் அந்த காரியமாக ரத்தம் சிந்தும்படியான காரியம் நடைபெற்றிருக்குது. ஆனால் மோசேனுடைய காலத்தில் பிரமாணமாக அங்கு தேவன் கொடுத்தார். ஆனால் அதெல்லாம் வெறும் நிழல் தான். வருஷம் பண்டிகை தோறும் பல காலங்களில் அவங்க வந்து தேவனுடைய சமூகத்தில் ஆடுகளையும் புறாக்களையும்
காளைகளையும் பலி செலுத்தி அங்கே ரத்தம் சிந்தினாங்க. எதுக்காக? தங்களுடைய பாவங்கள் நிவர்த்திக்காக. அது தேவன் அந்த காலத்தில் சொன்ன காரியம், கீழ்ப்படிந்தாங்க. ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த நிழலான காரியங்களெல்லாம், நிழலான காரியங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கப்பட்டு போச்சு. இயேசு சிலுவையில் மரித்த போது அங்கு மனிதனுடைய பாவத்துக்கான எல்லா விதமான பலியும் அங்கு செலுத்தப்பட்டு போச்சு. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எபிரேயர் 7:27 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனால இதை ஒரே தரம் செய்து முடித்தார். தம்மை தாமே பலியிட்டார். என்ன கேட்டால் இந்த பலியில் எந்த விதமான பழுதில்லாத பலி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் இயேசு போகிறத பார்த்தபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கும்படியான தேவ ஆட்டுக்குட்டி என்று சத்தம் போட்டு எல்லாருக்கும் சொன்னோம். ஏன்னா அங்கே இயேசுவை பார்த்தபோது யோவானுக்கு தெரிஞ்சு போச்சு, மனுஷனுக்காக பலி செலுத்தும்படியாக உலகத்துக்குள்ளே தேவனே மனுஷனாக வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் அங்கே சிலுவையிலே மறித்த போது அங்கு பரிபூர்ணமான அங்கு விடுதலை கொடுக்கப்பட்டுச்சு. நீ கொலோசையரில் பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்க. கொலோசையரில் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 13 படிக்கிறேன். கொலோசியர் 2:13, உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருசனம் இல்லாமலேயும் மறுத்திருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சாத்தானுடைய எல்லா விதமான அந்த காலத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் அங்கு குலைத்து போட்டார். நமக்கு எதிராக அந்த கையெழுத்து, நாம் பாவம் செய்யும் போது அங்கு நம்முடைய பாவமெல்லாம் அங்கு பரலோகத்தில் எழுதப்படுது, தேவன் சமூகத்தில் எழுதப்படுது. ஒவ்வொரு சின்னவனும் பெரியவனும் செய்யும்படியான எல்லா பாவங்களும் அங்கு எழுதப்படுது. இதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு எதிராக அங்கு குற்றம் சாட்டும்படியான காரியமாக இருக்கும். நாம் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடி இந்த உலகத்தை விட்டு வெளியே போகும்போது அங்கு நம்முடைய வாழ்க்கையில் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலம் இருக்குது. அது கணக்கு கொடுக்கும்போது அங்கு வெறுமனே வாயின் வார்த்தையாக இருக்காது, நாம் செய்த காரணம் எழுதப்பட்ட அந்த திரளான புஸ்தகம் திறக்கப்பட்டு அங்கே நம்முடைய ஒவ்வொருடைய பாவம் அங்கே நமக்கு சொல்லப்படும். அங்கே நாம் மறுக்கக்கூடிய தருணமே நமக்கு இல்லை. நாம் செய்த காரியங்கள் தத்ரூபமாக எழுதப்பட்டிருக்கோம், சொல்லப்படும். அப்போது நாம் அதை பார்க்கும்போது ஒன்றுமே பேச முடியாது, நான் வெட்கத்தோடு தலை தான் குடியணும். ஆனால் இயேசு சிலுவையில் மறுத்ததுனால, ரத்தம் சிந்தினதுனால, சிலுவையில் அதெல்லாம் ஆணியை அடித்து துரைத்தனங்களும் அதை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவளின் மேலே சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவைங்கிறது ஒரு தோல்வியினுடைய இடம் கிடையாது. பிசாசு யோசிச்சா, ஆஹா நான் இயேசுவில் சிலுவை அறைஞ்சிட்டேன், இனி அவ்வளோதான். இந்த மக்கள்லாம் அவனை பின்பற்ற மக்கள்லாம் கூட ஒன்றுமெல்லாம் போயிடுவாங்க, இயேசு மறித்து போயிட்டாரு, இனி என்னுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கிடையாதுன்னு சந்தோஷப்பட்டிருந்திருப்பான். ஆனால் 3 நாள் கழித்து இயேசு உயிர் தெழுந்தபோது, கல்லறை அதில் எழுந்தபோது பிசாசுலாம் நடுங்கி போச்சு. அந்த உயிர் தந்த பிறகு சீசர்களுக்கு வல்லமையை பெற்ற பிறகு அவங்க எல்லா இடத்துலையுமே போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து மக்கள் மாற்றப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு சமயத்திலும் மாற்றப்பட்டாங்க.
இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இயேசுடைய சாட்சிகளாக உலகம் பூரா இருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் நெப்போலியன் சொல்லும்படியான பிரெஞ்சு நாட்டு மன்னன் பேசும்போது சொன்னான், நானும் என்னை போன்ற இன்னும் அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் எல்லாம் பெரிய மன்னர்கள், மாமன்னர்கள், அவங்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஓட்டத்தை முடித்து நாங்கள் மண்ணுக்குள்ளே போய் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் இந்த யூதேவிலிருந்து பிறந்த ஒரு சாதாரண மனுஷன் அவன் என்ன செய்கிறான், உலகம் பூரா தன்னுடைய சத்தியத்தினால மக்களை மாற்றி தேவன் ராஜ்யத்துக்குள்ள அநேகரை கொண்டு வருகிறார்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். பெரிய காரியத்தை அந்த இயேசு கிறிஸ்து செய்தார்னு சொல்லி அவன் அங்கே அறிக்கிட்டான் சாகிறதுக்கு முன்னால். இன்றைக்கு எவ்வளோ பேர் விடுவிக்கப்பட்டு சாட்சியெல்லாம் மாறி ஜீவிக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ சிலுவையில் அந்த விடுதலை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். அடுத்தபடி என்ன பார்க்குறோம் பாருங்க, கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தென்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்தில் உட்படுத்தினமாகிய பிதாவை சோத்தரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலாக்கினார், பிசாசினுடைய அதிகாரத்தை நம்ம விடுதலாக்கினார். பாவத்தை இருக்கும்போது பாவத்துக்கு அடிமையாக மனுஷன் இருக்கிறான், பாவத்துக்கு முன்னால் பிசாசு இருக்கிறான். பாவம் செய்ய அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் நல்லா பிடித்து கொள்கிறான். பாவத்துக்கு அடிமையாக போடுறான், பிசாசுக்கு அடிமையாக போயிடுறான், பிசாசு சொல்கிறபடியெல்லாம் நடந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறான். ஆனால் அது இருளின் ராஜ்யம். இயேசு வந்தவதனாவது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலாக்கினார். எப்படி விடுதலாக்கினார்? நாம் இயேசுவை விசுவாசித்த போது, நம்முடைய பாவங்களை அறிக்கிட்ட போது, நம்முடைய பாவங்களை விட்டு வெளியே வந்தபோது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்து, இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று பார்க்கிறோம். அன்பின் குமாரன் ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், நித்தியமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இனிமே அந்த இருள் ராஜ்யத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ராஜ்யம் எப்பொழுதும் விடுதல் ராஜ்யம், அது சந்தோஷன் ராஜ்யம், சமாதான ராஜ்யம், பாவத்து விடுதலை கொடுக்கும்படியான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நம்ம தள்ளி கொண்டு வந்துட்டார். இருள் ராஜ்யத்தை எடுத்து நம்மை இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டார். உள்ளுக்குள்ளப்பா இனி இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே வரான்னு சொல்லி நம்மை அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் விட்டார். இயேசு அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை உட்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இன்றைக்கு கிறிஸ்தவன் சொல்கிறவன் யாருன்னு கேட்டால், இயேசுடைய அந்த பரிசுமான ராஜ்யத்துக்குள்ளாக நடக்கிறவன், அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன். இயேசு நம்மை சுற்றி வேலையை அடைச்சிருக்கிறார். அந்த வேலையை விட்டு வெளியே போகக்கூடாது. நமக்கு சுயசித்தம் இருக்குது, எந்த மனுஷனுக்கும் சுயசித்தம் இருக்குது. நீ செய்யணும் நினச்சா செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணால் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னால் விடுவிக்கப்பட்டவன், என் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டவன், அதனால் என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீ எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கு நமக்கு ஃப்ரீவில் இருக்குது. நீ வேணா செய்யலாம், ஆனால் திரும்ப பிசாசுகிட்ட போயிடும், அவ்வளோதான். ஆனால் நீ தேவனை கீழ்ப்படுத்தினா, தேவனுடைய வழியில் நடந்தீன்னா, உனக்கு அங்கே ஆசீர்வாதம் இருக்குது, உனக்கு அங்கே விடுதலை இருக்குது. அந்த விடுதலையை நீ அனுபவிக்கலாம். கட்டாயப்படுத்தல. பிசாசு உனக்கு பாவத்தில் போகும்படி கட்டாயப்படுத்துகிறான், தள்ளுறான். உன்னால் எதிர்க்க முடியாதில்லை, உனக்கு பலம் இல்லை, அவன் தள்ளிடுறான். பிசாசு உன்னை போ பாவத்துக்குள்ள ஓடு. சிம்சோனை தள்ளினான், வேஷன்கிட்ட போ. அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கு பிரித்தெடுக்க நசரேயன் அவனுக்கு தெரியும். ஆனால் கூட அவன் மனப்பூர்வமாக பாவத்தை நேசித்து பாவத்துக்குள்ளே போயிட்டான். ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லை. இயேசு நம்மை விடுவித்திருக்கிறார், நம்முடைய இருதயங்களை பலப்படுத்தி இருக்கிறார், கிறிஸ்துவுள்ளாக பலப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தாவினால பலப்படுத்தி இருக்கிறார். அதனால்
நாம் அதை செய்யும்போது யோசிப்போம், ஐயோ இது ஆண்டவருக்கு துக்கமான காரியம், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கும். ஏன்னா பிசாசனுடைய எல்லா விதமான ஆதிக்கத்தையும் நம்ம விட்டு நீக்கி போட்டார். அந்த ராஜ்யத்தை விட்டு நம்ம வெளியே எடுத்துட்டாரு. சாத்தானுடைய ராஜ்யத்தை எடுத்து நம்முடைய இயேசு கிறிஸ்து ரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறாரு, பரிசுத்தவான்கள் நம்மோடு இருக்கிறாங்க, விசுவாசம் நம்மோடு இருக்கிறாங்க. நாம் எல்லாரும் அந்த வழியில் தேவனுக்கு பிரியமாக நடக்கும்படியாக நாம் சந்தோஷமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்போவே நமக்கு ஃப்ரீவில் இருக்கு, மறக்கூடாது. சுயசித்தம் இருக்குது, மறக்கூடாது. என்னைக்கு வேணால் நாம் தப்பு செய்யக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயோ இந்த சித்தத்தை கீழ்ப்படிந்தான் வாழ்க்கை அழிச்சு போட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன். இந்த வழியில் நடந்து தேவனை மயப்படுத்தும்படி நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். பாவத்தில் அவனுக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு? பாவத்தில் அவனுக்கு என்ன அவமானம், என்ன வேதனை, என்ன குழப்பங்கள். ஆனால் இயேசுக்குள்ளே வரும்போது உனக்கு அதெல்லாம் போய் உனக்கு ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை அவர் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். வியாதியில் இல்லை, கஷ்டங்கள் கிடையாது இல்லை, சோதனைகள் இல்லை, எல்லாம் உண்டு. ஆனால் உன்னை பலப்படுத்தும்படி உன் கூடவே இருக்கிறார். ஒரு சமயத்தில் இந்த ஜிஇசி என்று சொல்லும்படியான ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி இருக்குது. இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஜிஇசி ஜெனரல் எலக்ட்ரிக்கல் கம்பெனி. அவங்க ஒரு சமயத்தில் ஒரு பல்பை கண்டுபிடிச்சாங்க. எப்படிப்பட்ட பல்பு? அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எரித்தால் 342 வருஷத்துக்கு அது எரிந்து கொண்டே இருக்கும். 342 வருஷம் இன்ட்டு 12 இன்ட்டு 24, அவ்வளோ வருஷத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பல்பை கண்டுபிடிச்சி இருக்குது. ஆனால் இப்போ அது எவ்வளோ தூரம் நடைமுறை இருக்குன்னு தெரியல, பட் அது இருக்குது. அந்த மாதிரி பல்பை கண்டுபிடிச்சி என்ன சொல்லுது, அது உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்குமா. 342 வருஷம் வெளிச்சம். எவ்வளோ நாளைக்கு அது உங்கள் சந்ததி? ஒரு ஆளுக்கு ஒரு 7 வருஷம் போட்டால் கூட 340னா என்னாச்சு? ஐயோ, அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கும் பல்பு. அது ஃபியூஸ் ஆகாமல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அடித்தா அது பல்பு வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்குமா. அது அந்த பெரிய எலக்ட்ரிக் கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு சாதனை. ஆனால் ஆண்ட்ராய்டு இயேசுவின் காரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள்னு சொல்லுது பாருங்கன்னா, ஆண்ட்ராய்டு இயேசுனுடைய அந்த வெளிச்சங்கிறது எப்படின்னா பாருங்கள், 12 பாருங்கள், ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளாக்கினார். ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் எங்கே இருக்காங்க? ஒளியில் இருக்கிறாங்க, வெளிச்சத்தில் இருக்கிறாங்க, அந்த வெளிச்சத்தில் நடக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தில் அவங்க கிறிஸ்துவ பார்க்குறாங்க, பரலோகத்தின் காரியங்களை பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு ஆயத்தப்படுத்தும்படி நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை தகுதி உள்ளாக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அது. பிசாசு இருந்தவனுக்கு என்ன சுதந்திரம் இருந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. நரகத்துக்கு போகிற பாதை சுதந்திரம். அதான் அவனுக்கு கடைசியில். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய மகனாக மாறிட்ட, உன் பாவம்லாம் போயிடுச்சு. அப்போது உனக்கு பரிசுத்தவான்களுடைய அந்த ஒளியில் இருக்க முடியாத மக்களுடைய அந்த காரியத்தில் உனக்கு தகுதி, சுதந்திரத்தில் உனக்கு சுதந்திரம் அங்கே இருக்குது. நீ அந்த சுதந்திரக்குள்ளே பங்கடையிற. நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், வெளிச்சத்தில் நடக்கிறேன், கிறிஸ்தன் வெளிச்சத்தில் நடக்கிறேன், அவர் கீழ்ப்படுகிறேன், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுறேன் அப்படிங்கிற உணர்வோடு ஜீவித்து கொண்டு இருக்கிற. பயப்பட தேவையில்லை. ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அதுக்கு மேலே ஆசீர்வாதம். பரிசுத்தவானுடைய ஒளியுள்ள பரிசுத்தவான் சுதந்திரத்தில் உனக்கு பங்கு. இது வரைக்கும் நீ எங்கே பங்கு இருந்துச்சு? இருள் ராஜ்யத்தில் பிசாசனுடைய அந்த கூட்டத்தோடு பங்கு இருந்துச்சு. சிலை வந்துச்சு, சிலையை பார்த்த, சிலப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்த. அவர் வெறுமனே வெறும் குச்சியில் தொங்க முடியாத மனுஷன் கிடையாது.
உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் உன்னுடைய பாவத்தினுடைய எல்லா கிரியத்தையும் செலுத்தி தேவனுடைய அந்த கோபாக்கினியை திருப்திப்படுத்தினவர். அந்த பலியை பார்த்தபோது தேவன் திருப்தியானார். அவ்வளோதான். இந்த பலி பரிசுத்தமான பலி. இயேசு செலுத்தின பலி பரிசுத்தமான பலி, என்னுடைய குமாரனுடைய பலி. அதனால் இந்த பலியை பார்க்கும்போது நான் திருப்தி ஆகிட்டேன். இதை விசுவாசிக்கிறோன்னு நான் திரும்ப அழிக்க மாட்டேன். அவனுக்கு அது விசுவாசம் வரும்போது அவனுக்கு அந்த ஒளியின் ராஜ்யத்தில் அவனுக்கு பங்கை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அந்த பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். தகுதியுள்ள ஆக்கியிருக்கிறார். தகுதிதான் உள்ள தகுதி. யுவர் குவாலிஃபை. அப்போ நீ என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். முன்னால் பாருங்க, போட்டிருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க. 9ஆம் வசனம், கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்டு நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தரிலே நிரப்படவும் சகலவித நற்கையிலுமாகிய கனிகளை தந்து தேவனர்கள் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லும்போது தேவன் அதில் பிறந்திருக்கிறோம். சின்ன குழந்தைங்க பேர் சொன்னார், நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனம் மேலே பாஞ்சியாக இருங்கள். குழந்தைக்கு என்ன தேவை? பால். பசிக்கும் போது பால். தாய் ரெடியாக இருக்கணும் பால் கொடுக்க. பசியாக தெரியும், தாய்க்கு தெரியும். பிள்ளை அழுதுன்னா தாய்க்கு தெரியும் இது பசிக்காக தான் அழுகுது. அப்போ உடனே போய் பால் கொடுத்தா சந்தோஷமாக திருப்தி ஆயிடும். அப்படியே வளரணும். வளர்ந்து நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகளை கொடுத்து தேவனுக்கு பிரியமாக ஜீவித்து சாட்சிகளாக மாறணும். எப்பவுமே பால்குடி குழந்தை மாதிரி உட்காந்துட்டு கூடாது. சின்ன குழந்தை கிடையாது. ஒரு காலத்தில் நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் சின்ன குழந்தையாக இருந்த. ஆனால் அதோடு நிற்கக்கூடாது. அதுக்கு மேலே நீ போகணுமே. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பேதரில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம் முதல்ல படிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளர் என்பதை நீங்கள் ருசி பார்த்துட்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்களையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். வாஞ்சியா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நல்லா வாஞ்சித்து அதை படித்து தியானம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கும். அதுதான் நமக்கு பலம். நல்லா அதில் பலப்படும் போது நாம் தேவனுக்குள்ளே வளருவோம். தேவனுக்காக நிற்போம். சாட்சியலாக இருப்போம். அப்போ நம்ம இன்னும் 9 பாருங்க, 9ஆம் வசனம். நீங்களும் உங்களை அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்து வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவர் சொந்தமான ஜனம். தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவனுக்காக சாட்சியாக இருக்கும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர்களை செய்த காரியங்களை அறிவிக்கும்படியாக உங்களை சாட்சிகள் எடுத்திருக்கிறார். அதை தவறக்கூடாது. அங்கே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கதற நாட்டுக்கு போகிறார். அங்கே ஒரே ஒரு மனுஷனுக்காக போனார். யார்? அநேக பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷன். உன் பேர் என்னன்னு கேட்டால் லேகியோன் அப்படின்னா. ஏன்னா அவனுக்குள்ள பெரிய கூட்டம், பிசாசின் கூட்டம் பிடிச்சி இருந்தது. அப்போ இயேசு அந்த பிசாசை துரத்தி விட்டார். துரத்தி விட்ட பிறகு அவன் விடுதலை ஆகிட்டான். ஆனால் பிசாசு செய்து, ஐயா ஐயா இந்த பன்றிக்குள்ளே போக இடம் கொடுங்கன்னு வேண்டிட்டு பன்றிக்குள்ளே போச்சு. பன்றிகள்லாம் போய் சமத்தில் விழுந்து எல்லாம் செத்து போச்சு. இவன் விடுவிக்கப்பட்டான். புத்தி தெரிஞ்சுதான். பைபிள் சொல்றது புத்தி தெரிந்து இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறத மக்கள் பார்த்தாங்க. பயந்து போயிட்டாங்க.
ஐயோ இயேசு வந்தால் இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் விடுவிக்கப்பட்டான், சந்தோஷம். ஆனால் இங்கே பண்டிகைலாம் போயிடுச்சே, இருந்தவர்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகுமோ, இன்னும் மக்கள் விடுவிக்கப்பட்ட என்ன ஆகும்னு சொல்லி போயிருங்க, வேண்டாம் நீங்கள் போயிருங்க. யாராவது சொல்லுவாங்களா? இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தாரு. இன்னமும் கிராமத்தில் அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தெக்கப்போலிங்கிற 10 பட்டணம் இருக்கிற இடத்துல எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அவங்களாம் விடுதலை வரணுமே சொல்லி ஆசைப்படல, அவங்க துரத்தி விட்டாங்க. அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷன், ஆண்டவரே உம்மோட நானும் வந்துடுறேன் அப்படின்னா, இல்லை வராது. நீ என்ன செய்யணும்? நீ இப்போது உங்கள் ஊரில் சாட்சியாக இருக்கணும். பைபிள் என்ன சொல்லிட்டுருக்குன்னா, ஆண்டவர் செய்த காரியங்களை நீங்கள்லாம் மக்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்ட்டார். எங்கூட வர்றது பெருசு இல்லை. என்ன சொல்ல பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்தில், அப்படியே அவர் பரலில் ஏறுகிற போது பிசாசு பிடித்தவன் அவனோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவோ அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு செய்தெல்லாம் அவருக்கு அறிவு என்று சொன்னான். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தெல்லாம் தெக்கப்போலின் நாட்டில் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தெக்கப்போலினா 10 பட்டணங்கள். 10 பட்டணங்களில் போய் ஆண்டவர் தனக்கு செய்த அற்புதமான காரியத்துக்கு சாட்சி சொன்னான். இதுவரைக்கும் மக்கள் அவனை பார்த்து பயந்தாங்க, கல்லெடுத்து அடிச்சிடுவான், அந்த பக்கமே போக மாட்டாங்க. இப்போ புத்தி இந்த ஆள் மாறிட்டான், மக்கள் மத்தியில் போகிறான். என்னையா நீ இப்போ இப்படி மாறி போயிட்டேன்னு கேட்டான்னு சொன்னான். என்னை இயேசு பிசாசின் பிடிந்து விடுவித்தார், என் புத்தி தெரிஞ்சு போச்சு, நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், என்ன பிசாசு ராஜ்யத்திலிருந்து தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்னை கொண்டு வந்தார். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. வாங்க வாங்க வாங்க. 10 பட்டணங்கள் அவன் சாட்சி சொன்னால் யார் கேட்காம இருப்பா? சாதாரண சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ அற்புதமான விடுதலை பெற சொன்னால் கேட்காம இருப்பாங்களா? வல்லமை. பிசாசு ராஜ் விடுவிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய சாட்சி, விலையேறப்பட்ட சாட்சி. கர்நாடகாவில் ஒரு மந்திரவாதி இருந்தோம். மந்திரத்தில் பல காரணங்களை செய்வான். கலரில் தான் இருப்பான், அந்த மண்டையோட்டில் தான் சாராயத்தை குடிப்பான், அங்கே தான் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவான். அப்போது ஒருத்தன் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியா, அவளை வசியம் பண்ணுங்க, மந்திரம் போட்டு வசியம் பண்ண சரி சொல்லி 2000 ரூபா வாங்கிட்டார். வசியம் பண்ணுறதுக்காக பண்ணிடலாம், மந்திரம்லாம் எலுமிச்சை பழம்லாம் வாங்கி அதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார். எலுமிச்சை பழம்லாம் டான்ஸ் ஆடுமா அவர் சொல்லுவார். அவர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், டான்ஸ் ஆடுமா எலுமிச்சை பழம்லாம். அப்போ அந்த மந்திரம் போடும்போது அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி இந்த பெண்ணை நீர் மாற்றணும் ஆண்டவன் அவன் தான் கடவுள்கிட்ட சொல்கிறான். அப்போது சத்தம் கேட்குது, ஏய் அவள் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மக, நீ அவளுக்கு எதிராக வந்து நீ மந்திரம் போடுற ஜாக்கிரதை அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அவள் ஏசாம் பிள்ளை, மந்திரத்தை போடக்கூடாது, நீ பயந்து போயிட்டான். ஏசாம் பற்றி கேள்விப்பட்டு பயந்து போய் அதுக்கப்புறம் அவனே மாறிட்டான். மந்திரத்தெல்லாம் விட்டு அவர் சொன்னார், அந்த ஒரு வார்த்தை கேட்டையா, ஏசாம் பிள்ளை மேலே கை வைக்கிறியா, மந்திரம் போடுறியா, ஜாக்கிரதை அப்படின்னு சொன்ன நடிக்கிட்டான். அங்கேயே அவன் மாறி கடைசியில் இன்றைக்கு ஊழியம் செத்து போட்டான்னு தெரியல, ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாப்புல. இயேசுவின் வல்லமை பெருசு. அந்த வல்லமைக்கு எதிராக எந்த ஒரு சக்தியை கிரியை செய்ய முடியாது. ஆனால் உனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரை விடாப்படியே பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அங்கே அந்த பிசாசு படுத்தவன் 10 பட்டணம் பிரசங்கம் பண்ணான், ஏசாமுக்கு சொன்னான். ஆனால் ஏசாமியோடு இருந்தான், ஏசு கிறிஸ்தவன் கூடவே இருந்தார், பலப்படுத்தினார். போ 10 பட்டணம் போய் எல்லாரும் சத்தியம் கொடு அப்படி சொல்லி அவர் அனுப்பினார், சத்தியம் கொடுத்தார். இன்றைக்கு நாம் அப்படி தான் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிற போது அந்த விடுதலை காத்து கொண்டு அவரை கொடுத்து எல்லோரும் சொல்லணும், ஏசாமி விடுவித்தார், ஏசு என்னை மன்னிச்சார், என் பாவத்தை போக்கினார், எனக்கு சந்தோஷம் கொடுத்தாரு,
எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். பரலோகத்தில் அங்கே நீதிமான் வாசம் பண்ணுமான சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான் வாசம் பண்ணும்படியான அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நான் போக போகிறேன் அப்படின்ட்டார். அவ்வளோதான், ஒளியின் ராஜ்யம். ஒளியின் பரிசுத்தவான்களுடைய சொந்தத்தில் பங்கடையும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் போக போகிறேன். அந்த நம்பிக்கையோடு ஒரு கிறிஸ்தவன் ஜீவிக்கிறான். இந்த உலகத்தில் கிறிஸ்தவன் விசுவாசிக்கிறவன் ஜீவிக்கிறான். ஆனால் பல பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள்லாம், எதிர்ப்பெல்லாம் உண்டு. ஆனால் நம்பிக்கைங்க எனக்கு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துக்கு என்னை அழைக்க ஆயத்தமாக இருக்கார். எனக்கு ரிசர்வ் பண்ணிட்டார். அந்த இடத்துல தகுதிப்படுத்திட்டார். நான் அந்த பரலோகத்துக்குள்ளாக நான் அங்கே என்ரோல் ஆகிட்டேன். என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் போகும்படி நான் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஆயத்தம் பண்ணி கொண்டே இருப்பேன். கண்ணை மூடும்போது நான் போயிடுவேன். அதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை. உலகத்துல என்ன இருக்குது? வீடு இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் கண்ணை முன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக பாருங்க பரலோகத்துக்கு. ஒரு கார் இந்த தோளில், ஒரு கார் இந்த தோளில், ஒரு பைக்கு முதுகில் எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? இல்லை, எல்லாம் விட்டு தான் போகணும். மண்ணு எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு திரும்பிடுவான். அதுதான் நெப்போலி சொன்னார், நாங்கள் மண்ணுக்கு தான் போக போகிறோம், எங்கள் பெருமையெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பெருமை, இந்த யூதனான சாதாரண ஒரு என்ன சொல்ற ஷெப்பர்ட், இடையன், அவர் உலகத்தையே தம்பக்கம் திருப்பிட்டார். உலகத்தையே தன் ராஜ்யத்தில் கொண்டு வந்துட்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். யார் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேவலம் பேச விடமாட்டார். எதை வேணா பேசிக்கோ, ஆனால் இயேசு குறித்துமா சொல்லாது. அவர் வல்லமுள்ள தேவன், அற்புதமான தேவன், வானத்தை உண்டாக்கிறத பேசாத, பேசுனா நீ முட்டாள் அப்படின்வார். பெரிய பெரிய ஜெனரல்ஸ்லாம் பார்த்து இயேசு அவ்வளோ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு அந்த விடுதலைக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கும் போது நாம் சாட்சியலாக இருக்கணும். சொல்லணும், மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியான அவரை காண்பிக்கணும். பைபிள் சொல்லுது, விசுவாசிகள் வல்லமே தரிக்கப்பட்டிருப்பாங்க. வியாதி உள்ள மக்கள் குணமாவாங்க, மருத்துவங்கள் எழுதியிருப்பாங்க, அற்புதம் செய்வாங்க, மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதே நம்முடைய கீழ்ப்படலில் இருக்கும்படியான காரியம் நமக்கு பலம் தந்து உபயோகப்படுத்தும்படியான தேவன். அதனால் இன்றைக்கு இந்த 3 முக்கியமான காரியம், ரட்சிப்பு, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அப்புறம் அங்கே ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக நாம் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அது எப்பவுமே ஒளியின் ராஜ்யம், இருளே இருக்காது. அங்கே இருளுக்கு இடமே இல்லை. அந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட் பல்புக்கு வருஷம் அவ்வளோதான் கொடுக்கப்பட்டுச்சு, 352 வருஷம். ஆனால் இயேசு ராஜ்யத்தில் வெளிச்சத்துக்கு அது முடிவே கிடையாது. நித்தியமான வெளிச்சம் உள்ள அந்த பரலோகத்தில் நம்மை சேர்க்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அதுக்கு ஆயத்தப்படணும். நம்ம தகுதிப்படுத்திட்டார். இவர் அட்மிட்டட். ஒரு காலேஜில் அங்கே அட்மிஷன் கேட்குறோம், இடம் கிடைக்கிது. எம்ஐடியில் இடம் கிடைக்கிது, அதாவது பிஸ்னஸ் காலில் இடம் கிடைக்கிது. எவ்வளோ சந்தோஷம். ஆனால் இடம் கிடைச்சா பார்த்தாது, நீங்கள் போய் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி நீ வெளியே வரும்போது உனக்கு லட்சக்கணக்கான ரூபா சம்பளம் கொடுக்க ஆயத்தமாக இருப்பாங்க. எல்லாம் ஓடி வருவாங்க உன்னை தங்க கம்பெனிக்கு எடுத்துக்க. ஆனால் இயேசுவின் ராஜ்யம் அப்படி இல்லை. இயேசுவின் ராஜ்யம் நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத ராஜ்யம். உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கும். உன் வாழ்க்கையை பார்த்து மாற்றப்பட்டு குடும்பம் மாற்றப்பட்டால் எல்லாருமே போகலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். யோசுவா சொன்னார், நெய்யும் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும், பிசா சேவிக்கூடாது. நீ மாறினேன்னா உன் ஜெபத்தினால குடும்பம் மாறும். அப்போது ஆசீர்வாதம் எல்லாருக்குள்ளே வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்ம அழைக்கிறார். நல்லா பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்படிங்க, தப்பான பாவமான காரியம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டுருங்க, வெளிச்சன் பிள்ளை நடந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலையில் நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம்.
அந்த 3 வசனங்களில் அந்த சத்தியம் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்குது. பாவத்தின் விடுதலை, பாவ மன்னிப்பு, இயேசுன்ற ராஜ்யத்தில் கொண்டுப்பட்டிருக்கிறோம். நித்தியமான ராஜ்யக்குள்ளாக நாங்கள் அனுமதிக்கப்படும்படியாக தேவன் அங்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். பரலோக வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். வரும்போது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உனக்கென்று வாசனம் பண்ணியிருக்கிறேன், நான் பண்ண பிறகு உன்னை என்னோட எடுத்துக்கொள்வேன் சொல்லி அங்கே ஸ்ரீஷர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறார். அதை அனுபவிக்கணும், ஆயத்தப்படணும். உங்களுடைய வல்லமை காணும்படியான கிருபையை தார். வெற்றி எங்களுக்கு, தோல்வி பிசாசுக்கு, வெற்றி எங்களுக்கு, தோல்வி பாவத்துக்கு. அதை மறந்துடக்கூடாது. அந்த வல்லமையை நாங்கள் காணணும், சாட்சியெல்லாம் இருக்கணும், தேவனை மயப்படுத்தணும். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாய் தேவனுடைய அன்பும், பரிசுத்த பிரசன்னம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.